சென்னை ஓமந்தூரார் எஸ்டேட் நிலையத்தில் டிக்கெட் எடுத்து நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் பயணித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. மெட்ரோ ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து பயணம் செய்தார் முதலமைச்சர். சென்னை நந்தனம் மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு. மெட்ரோ ரயில் செல்லும் பாதைகளுக்கான வரைபடங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை கிண்டி கத்திப்பாராவில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் விஜய். 101 அடி உயரம் கொண்ட உயர்மட்ட பாலத்தையும் ஆய்வு செய்தார் முதலமைச்சர். சென்னை கிண்டியில் மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். சென்னை கிண்டியில் இருந்து போரூர் சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. போரூரில் இருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு. இந்தியா முழுவதும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்றுத் தந்தது. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேகா அரசு காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். MBBS இடஒதுக்கீட்டில் தவறான தகவல்களின் அடிப்படையிலும் பொய்களின் அடிப்படையிலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலை கண்ணீர் வடிப்பது வேடிக்கை. திமுக ஆட்சியில் தாரை பார்க்கப்பட்ட மருத்துவர்களின் உரிமைகளை மீட்டெடுத்து வரலாறு படைத்தது தாவேகா அரசு என அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி. தமிழ்நாட்டின் 151 உயர் சிறப்பு மருத்துவ கல்வி இடங்களை மத்திய தொகுப்பிற்கு மாற்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம். தாவேகா அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடர்ந்த வழக்கு வாபஸ். சிவஞான சம்பந்தம் என்பவர் தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. செந்தில் பாலாஜியின் உறவினர் சுப்பிரமணி, பாஸ்கரன் ஆகியோரது வீடுகளிலும் அதிகாரிகள் அதிரடி ரெய்ட். டாஸ்மாக் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநர் விசாகன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு. பார் டெண்டர், போக்குவரத்து ஒப்பந்தம் உள்ளிட்டவைகளில் அரசுக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு என விசாரணையில் தகவல். எடப்பாடியில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டாஸ்மாக் மேகதாது விவகாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில். அதிமுக பொதுச் செயலாளர் EPS தரப்பு மற்றும் ராஜினாமா செய்த 4 MLA-க்களுக்கு சட்டப்பேரவை செயலாளர் அழைப்பு. நாளை ஆஜராக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்க நோட்டீஸ். ஜூலை மாதத்தில் அதிக மின்கட்டணம் வந்ததாக புகார். மூத்த அதிகாரிகள் மூலம் மறு ஆய்வு செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களில் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். அனைத்து முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. TNPSC மூலம் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் 126 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய்.
பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுரம் ஏரியில் தூர்வாரி சீரமைக்கும் பணி தீவிரம். ஜேசிபி இயந்திரத்தின் மீது ஏறி தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஆனந்த். காலை உணவு திட்டத்தின் தரம் மேம்படுத்துவது குறித்து முடிவெடுத்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் மதியம் சிக்கன் பிரியாணி வழங்குவது பற்றி ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக சிதம்பரம் பரங்கிப்பேட்டையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என முழக்கம். தவிக ஆட்சியில் யார் நிர்வாகத்தை நடத்துவது என்றே தெரியவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் குற்றச்சாட்டு. பொதுமக்கள் தங்களின் குறைகளை யாரிடம் போய் சொல்வது என்றே தெரியாமல் தவித்து வருகிறார்கள் எனவும் விமர்சனம். சென்னை அடுத்த மாமல்லபுரம் அருகே உள்ள விடுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டம். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன், பொருளாளராக திலகபாமா ஆகியோர் தேர்வு. காவிரி நீர் மற்றும் மேகதாது தொடர்பாக தமிழகம் வரும் ராகுல் காந்தி குரல் கொடுப்பாரா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனித்து நின்றால் கவுன்சிலராக கூட முடியாது எனவும் விமர்சனம். தவிகவுடன் பாமக கூட்டணியா? வதந்திகளை நம்ப வேண்டாம். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் அன்புமணி பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் அத்திமரப்பட்டு அரசு பள்ளி ஆசிரியரிடம் 16 சவரன் நகை கொள்ளை. கழிவறை அருகே பதுங்கியிருந்த மர்ம ஆசாமி நகைகளை பறித்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பியோட்டம். ட்ரோன் கேமரா மூலம் தேடும் போலீசார். கோவை பெரிய தடாகம் பகுதியில் வீட்டின் கதவை லாவகமாக திறந்து உள்ளே சென்ற யானை. பசியார ஏதும் கிடைக்காததால் ஏமாற்றத்தில் வெளியேறிய சிசிடிவி காட்சி. மேகதாது அணை விவகாரம் குறித்து கர்நாடக அரசு அதிகாரிகள் வழக்கறிஞர்களுடன் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஆலோசனை. மேகதாது திட்டத்திற்கான திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையத்திடம் சமர்ப்பிப்பது குறித்து ஆலோசனை. சங்கராபுரம் அருகே அரசு போக்குவரத்து பணிமனையில் வைக்கப்பட்டிருந்த தேமுதிக தொழிற்சங்க கொடிக்கம்பம் அகற்றம். தவிகவினரின் அத்துமீறலை கண்டித்து போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளுடன் தேமுதிகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான மின்சார நிலைக்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும். தமிழக அரசுக்கு கோவை தொழில் அமைப்புகளின் கூட்டமைப்பு வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் ஆயிக்குடி கிராமத்தில் மின் மயானம் அமைக்க தடை கோரிய வழக்கு. மின் மயானம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இடம் பொருத்தமாக உள்ளதா என அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறு சேமிப்பு சீட்டு நடத்தி 40 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் தவிக பிரமுகர் ஜெகநாதன் கைது. ஜெகநாதன் வீட்டில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர சோதனை. தூத்துக்குடி ஸ்ரீ வைகுண்டம் விஏஓ கொலை வழக்கில் இருவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் சிறை தண்டனையை உறுதி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. வழக்கை விசாரித்த புலனாய்வு அமைப்பு அரசு தரப்பு மற்றும் விசாரணை நீதிபதி ஆகியோரின் உடனடி மற்றும் திறமையான முயற்சிகளுக்கு நீதிமன்றம் பாராட்டு. பழனி தண்டாயுதபாணி மடத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் 4 பேர் கைது. 4 ஆகஸ்ட் 12 வரை நீதிமன்ற காவலில் வழங்கி திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதற்கு எதிர்ப்பு.
தாவேக அரசுக்கு எதிராக திமுக, அதிமுகவினர் இணைந்து போராட்டம். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு தடுப்பு மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். 2 நாட்கள் விவாதத்திற்கு பிறகு குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே மாநிலங்களவையில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா நிறைவேறியதாக மாநிலங்களவைத் தலைவர் அறிவிப்பு. மாணவர்களின் போராட்டத்தை நினைத்து ஒவ்வொரு இந்தியர்களும் பெருமைப்பட வேண்டும் என மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தை கொச்சைப்படுத்தக் கூடாது எனவும் கருத்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அனுமதி பெற்றே மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் தாக்குதல் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மக்களவைக்கு வருவதற்கு அமித்ஷா அச்சப்படுகிறார் எனவும் காட்டம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மீதான அபாண்ட குற்றச்சாட்டுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆவேசம். மக்களவையில் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மீது 2ஆம் நாளாக விவாதம் நடந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி நீடித்ததால் நாளை வரை ஒத்திவைத்து உத்தரவு. ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. வெள்ளம் ஊருக்குள் புகுந்து குடியிருப்புகள், கோயில்கள் மூழ்கியதால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் சம்பா ரிஷிகேஷ் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 60 ரூபாய் குறைந்து 13,155 ரூபாய்க்கு விற்பனை.